லக்ஷ்மி வணக்கம்ங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 169 படி மத்திய அரசு அரசிதழில் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமே இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் எதையுமே பின்பற்றாமல் இந்திய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தன்னிச்சையான திருத்தத்தை தான் பீகாரிலும் மேற்கொண்டது. அது தகுதியற்றவர்களை வாக்காளர்களாக சேர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது தான் சார்ஜ். இதெல்லாம் ஒருவேளை அதிமுகவிற்கு இங்கு புரியாம இந்த விவகாரத்திற்கு ஆதரவு தருகிறார்களா இல்லை என்ன இது? வணக்கம். அதிமுக ஆதரவு தராங்க அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம், ரெண்டு திராவிட கட்சிகளும் when it comes to people's issues, தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த விஷயமா இருக்கிற பொழுது ரெண்டு பேருமே ஒரே ஸ்டாண்ட் எடுப்பாங்க, மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பீகார்ல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல நம்ம எல்லாரும் நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தோம். எனக்கு எக்கோ ஆகுது, இதை எப்படியாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? என்னப்பா கரெக்ட் பண்ணுங்கப்பா, பேசலாம் லக்ஷ்மி, நீங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பீகார்ல இவங்க எலக்டோரல் ரோலை கிளீன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் மேற்கொண்டாங்க. ஆனா கிளீன் அப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல இறந்தவங்கன்னு பேரை நீக்கியிருந்தாங்க இல்லையா, அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பீகாரோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கே 2 இடத்துல ஓட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆமா, எனக்கு 2 இடத்துல எனக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டு 2 இடத்துல ஓட்டர் ஐடி இஷ்யூ ஆயிருக்கு. அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகு நான் சொல்றதெல்லாம் எத்தனையோ ஜங்க் டேட்டா இருக்கு. தமிழ்ல பேர் இருக்கான், பீகார்ல கன்னடால பேர் இருக்கான், அட்ரஸ் ஒழுங்கான அட்ரஸ் இல்லாத, இந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரல் ரோல் கிளீன் அப்பும் நடக்கல. ஒரு எலெக்ஷன் கமிஷனோட முக்கியமான கடமை என்ன? எலக்டோரல் ரோலை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நாங்க எஸ்ஐஆரை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்களே வழிய அவங்களோட அந்த ஸ்டேட்டட் மிஷன் அச்சீவ் ஆகவே இல்லை. இவங்க என்ன ஆனா செஞ்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 64 லட்சம் பேர் வாக்காளர்களோட பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. ஹலோ, புரியுது, நீங்க சொல்லுங்க. நீக்கி இருக்கிறாங்க. அது இவங்க இத டிஸ்என்ஃபிரான்ச்சைஸ்மென்ட்னு சொல்றாங்க. அதாவது அவங்க எலிஜிபிள் வாக்காளர்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. பல காரணங்கள் சொல்லி பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்களோட கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க எந்த படிவத்தை நம்மள ஃபில் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறாங்களோ அந்த படிவத்தை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்ணாங்க. நீங்க இன்னைக்கு நவம்பர் 4th இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னியோட நம்ம எல்லாரோட அந்த வாக்காளர் அட்டை நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கேன்சல். இட் இஸ் நோ மோர் எலிஜிபிள். ஸோ நாளையிலேருந்து அந்த படிவத்தை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான், கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணி உங்க பிஎல்ஓ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு திருப்பியும் வாக்குரிமை கிடைக்கும். இவங்க அந்த படிவத்துல என்னெல்லாம் கேட்கறாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதை தவிர 2002ல, அதாவது போன முறை எஸ்ஐஆர் அந்த ப்ராசஸ் மேற்கொள்ளப்பட்ட பொழுது நீங்க என்ன உங்களோட அந்த வாக்காளர் அட்டையில இருந்த அந்த டீடைல்ஸ கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த படிவத்துல எந்த சொந்தக்காரங்களோட பேர், அதாவது உங்க அம்மா அப்பா அவங்க பேர் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்களோட வாக்காளர் அட்டை, அவங்களோட டீடைல்ஸ், அவங்களோட வாக்காளர் எண், இதெல்லாம் இது வாக்காளர் இந்திய குடிமக்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். ஒருவேளை இப்ப லக்ஷ்மி ஒரு டவுட் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்றீங்க இன்று இரவோடு என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் காலாவதி ஆயிருச்சு, கரெக்டா? எஸ். ஆமா, நாளையிலிருந்து தொடங்கப்படக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மை நாம ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதை அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் பொறுப்பு அதிகாரிகள் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு கிடைக்கும்.
அப்போ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அடிஷ்னலா நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவருடைய அட்டை கொடுக்கணுங்கிறது, அது கட்டாயமா கொடுக்கணுங்கிறது மேண்டேட்டரி அது? ஆமா, டீடைல்ஸ் அவங்களோட இன்டர்வியூவை நீங்க போய் பாருங்க. அவங்க ட்ரைனிங் நடத்தி இருக்கிறாங்க, அந்த படிவத்தை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 2002ல நமக்கு வந்து வாக்காளர் அட்டை இருந்ததுன்னா அது அந்த வாக்காளர் அட்டையோட டீடைல்ஸ், அதுல யாரோட நம்ம வந்து ஒரு டிபெண்டா இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சொந்தக்காரங்க பேர் அதுல போட்டிருப்போம் இல்லையா, அவங்களோட பேரை போட்டு அவங்களோட வாக்காளர் டீடைல்ஸ் அவங்களோட. இப்ப சில பேர் வந்து அவங்க பெற்றோர பேரை போட்டிருப்பாங்களா இருக்கும், பெற்றோர் வந்து இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்க போவாங்க? இப்ப டெத் சர்டிபிகேட்டை எடுத்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இது வந்து இந்திய குடிமக்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஃபார்ம் மாதிரியே தெரியலையே. ஏதாவது சொல்லி இவங்களோட வாக்குரிமை பறிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி தான் இது தோணுது. இந்த ஃபார்மை தான் பீகார்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் 69 லட்சம் பேருக்கு வந்து வாக்குரிமை போயிருக்கு. அதுல அதாவது இந்த ஃபார்ம்னாலதான் உயிரோட இருக்கிறவங்கள வந்து இறந்தவங்க கணக்கு காமிச்சிட்டு அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கல. அதே ஃபார்ம் என்ன லேர்னிங்? இப்ப பெற்றோர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன தெரியலையே. டெத் சர்டிபிகேட்டை கொடுக்கணுமா இருக்கும்? அதான் நீங்க இது வந்து நிஜமாவே வாக்காளர் அட்டை வாக்குரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, பறிக்கணும்னு நினைக்கிறாங்களா? எதுக்காக வந்து போடப்பட்ட ஃபார்ம்னே தெரியலையே. இப்ப நீங்க வந்து பீகார்ல பாத்தீங்கன்னா 69 லட்சம் பேருக்கு வந்து வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதோட இந்த ப்ராசஸோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியே வந்து கோர்ட்ல சேலஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து நிறைய முக்கியமான கேள்விகள் வந்து எலெக்ஷன் கமிஷனை நோக்கி எழுப்பி இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஷார்ப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கிற பொழுது எதுக்கு இவங்க 12 மாநிலத்துல திருப்பியும் இந்த ப்ராசஸ தொடங்கணும்? இது வை நவ் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேஸ் முடியட்டுமே. இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறதுலயே ஒரு லோவஸ்ட் லெவல்ல இருக்கு. இந்த தருணத்துல போய் அந்த கேஸ் வந்து நிலுவையில இருக்கிற பொழுது இவங்க ஏன் 12 மாநிலத்துல வந்து இந்த ப்ராசஸ திருப்பியும் தொடங்கணும் அப்படிங்கிற கேள்வி எழும்புது இல்லையா? அது மட்டும் இல்ல, இவங்க வந்து ஒரு இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அந்த என்யூமரேஷன் ஃபார்மை ஃபில் நீங்க வந்து ஊருக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து படிக்க போயிருக்கீங்க, மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு. அல்ல பெற்றோர்கள் வந்து சில சமயம் வந்து பிள்ளைங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்கன்னா அவங்க டிராவல் பண்ணுவாங்க. 3 மாசம் வந்து அவங்க ஊர்ல இருக்கிற மாட்டாங்க. அவங்களோட வாக்குரிமை என்ன ஆகும்? ஏன்னா இந்த ப்ராசஸ் என்னைக்கு தொடங்குதுன்னா, ப்ராசஸ் வந்து நவம்பர் 4 தொடங்குது. டிராஃப்ட் ரோல் வந்து டிசம்பர் 9 வெளியிடப்படும். பிப்ரவரி 7 ஃபைனல் ரோல். இந்த பிப்ரவரி 7 அப்புறம் வந்து சில பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படின்னா 2026 தேர்தல்ல அவங்களால ஓட்டு போட முடியாதா? அவங்களுக்கு எல்லாம் வந்து வாக்குரிமை கிடையாதுன்னு சொல்ல போறோமா? அதுக்கப்புறம் என்ன, பிப்ரவரி 7 டு மே யாருமே அப்ளை பண்ண முடியாதா? இந்த கிளீன் அப்ங்கிறது டெட் ஓட்டர்ஸ் வந்து நீக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு அட்ரஸ் மாதிரி வேற அட்ரஸ்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த பேர்கள்லாம் நீக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. பிஃபோர் எவ்ரி எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் கேம்ப் போடுவாங்க. அங்க வந்து எலெக்ஷன் லோக்கல் கார்பரேஷன் தான் அப்ப வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனோட ஒரு விங்கா ஆப்ரேட் பண்ணும். அங்கேருந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் வந்து வீட்டுல வந்து செக் பண்ணுவாங்க, இருக்காங்களா அந்த நபர்கள், இல்லாட்டா அக்கம் பக்கம் விசாரிப்பாங்க, இவங்க என்ன இடம் மாறி போயிட்டாங்களா, இல்ல எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்களா அப்படிங்கறத, எத்தனை எலெக்ஷன்ல ஓட்டு போடலங்கிறத செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பேர் வைக்கணுமா நீக்கணுமா அப்படிங்கறத முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி டெட் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சதுன்னா அவங்க பேரை நீக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து சைக்கிளிக்கா நடந்துட்டே தான் இருக்கு. பிஃபோர் எவ்ரி எலெக்ஷன் நீங்க நடந்த கேம்ப் போட்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இதை எப்படி ஒரு ஒன் டைம் எஃபர்ட்டா எப்படி பண்ணிட முடியும்?
இது அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை இவங்க பண்ண போறாங்களா? அதாவது நம்ம 26 எலெக்ஷன் வச்சுக்கோங்க, அடுத்தது 29 எலெக்ஷன், 29 எலெக்ஷனுக்கு திருப்பியும் இதே பண்ணுவாங்களா? அப்ப திருப்பியும் புதுசா வாக்காளர்கள் வருவாங்க, சில வாக்காளர்கள் வந்து பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டியது இருக்கும். அப்படின்னா திருப்பியும் இந்த எஸ்ஐஆர் எல்லாரும் திருப்பியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணுமா? இது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம். ஏன்னா அவங்களோட டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த ஓட் சோரி பிரசன்டேஷன்ல வந்து எவ்வளவு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இன் ஒன் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி. அந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீக்கிறதுக்கான யுக்தி உங்க கிட்ட என்ன இருக்கு? பிஎல்ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு பூத்தை வந்து ஒரு பூத்துக்கு ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஒரு ஓட்டர் வந்து இங்கேயும் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்றாங்க, இன்னொரு இடத்துலயும் ஃபில் பண்றாங்கன்னா அதை எப்படி, இதுக்கு ஒரு பிஎல்ஓ இருப்பாங்க, பக்கத்து பூத்துக்கு வேற ஒரு பிஎல்ஓ இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்க என்ன இவ்வளோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கிற பொழுது என்ன கிராஸ் செக்கா பண்ண போறாங்க? முடியாது. சோ அதனால டெக்னாலஜிக்கலி நீக்கிறது தான் ஒரே ஒரு வழி. அதுக்கான வசதிகள், அது அவங்க வந்து இந்த டெக் ரெடி ஆகாத இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தொடங்குறதுனால எந்த ஒரு குறைபாட்டையும் அவங்களால நீக்க முடியாது. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் நிச்சயமா வருவாங்க. அந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பீகாருக்கு எப்படி 2 ஓட்டு இருக்கோ அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ திருப்பியும் அப்ளை பண்ணி திருப்பியும் அந்த லிஸ்டுக்குள்ள புகுந்துக்கலாம். ஸோ டெக்னாலஜிக்கலி ரெடி இல்லாத இந்த ப்ராசஸ் தொடங்குறது டோட்டலி வேஸ்ட். இவங்களோட நோக்கம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷனரியா இருக்கு. இன்க்ளூஷன் பண்ணணும், எல்லாருக்கும் வாக்குரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. யாரெல்லாம் எப்படி எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு. ஓகே.